சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயனுடைய புனர்பூச நட்சத்திர பூஜை இருக்கு. 12 மணி பூஜை அதுக்கு வந்திருக்கோம். ஐயனோட அற்புதமான தரிசனம் பூஜைகளை உங்களுக்கு காட்டுறது தான் என்னோட ஆசை. நிச்சயமா வாங்க, உள்ள போய் பூஜை புனஸ்காரங்களை பூரா பார்க்கலாம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். உள்ள ஜீவசமாதிக்குள்ளே வந்துட்டோம். நானும் செல்வியும் நீங்கள் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் ஐயனுடைய பாதங்களில் அற்புதமாக சமர்ப்பித்தோம். நானும் ஐயனிடம் வேண்டிக்கிட்டேன், நீங்கள் சொன்ன அத்தனை கோரிக்கைகளுக்கும் நிச்சய விரைவில் நல்ல ஒரு அருமையான தீர்வு கிடைக்கும் என்று மனமாற நம்புகிறேன். என்னோட நம்பிக்கை இதுவரைக்கும் வீண் போனதில்லை. ஐயனுடைய பீடம் ஜீவசமாதி சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. அன்பு சகோதரிகளை, என் உடன்பிறவா சகோதரிகளை சந்திக்கும் அற்புதமான ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஐயனுடைய திருவாசகம், ஐயனுக்காக திருவாசகம் பாடிட்டு இருந்தாங்க. முற்றோதல் ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் கேட்பதற்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஐயனுடைய ஒவ்வொரு செயலுக்காகவும் நான் எப்பொழுதுமே ஐயனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஐயன் நமக்காக நம்ம சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்றிட்டுருக்காரு. பக்தர்கள் எல்லாரும் அந்த நம்பிக்கையெல்லாம் நின்று வந்துட்டுருக்காங்க. ஐயனுடைய பீடம் ஜீவசமாதி அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஐயனுடைய பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். பூக்கள் அப்படியே கொட்டி கலராக ரொம்ப அருமையாக இருந்தது. செல்வியும் அற்புதமாக அந்த பூஜை அருமையாக அந்த பூக்களை எடுத்து போடுவதில் கலந்துக்கிட்டாங்க. மக்கள் மிக அற்புதமாக வர ஆரம்பித்தாங்க. 12 மணி தான் வெயில் இருந்தது. ஆனால் கூட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பித்தது. ஏன்னா இந்த பூஜைங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். புனர்பூசம், ஐயனுடைய புனர்பூசம் ஐயனுக்கு பிடித்த ஒன்று. அதனால தான் எல்லா கூட்டம். நாங்களும் அருமையாக கலந்து கொண்டு உங்களுக்கு இந்த அற்புதமான பதிவை வழங்க வேண்டும் என்பது தான் பாலாஸ் ஆன்மீகமும் பாலாவும் தேனியிலிருந்து ரொம்ப அற்புதமான முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அண்ணன் அவர்கள் வந்துவிட்டார். தன்னுடைய நிர்வாக குழுவோட அண்ணன் மோகனன் அவர்கள் அங்கிருந்து அந்த அற்புதமான புனர்பூச பூஜையை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அருமையாக வந்திருக்கிறார். அங்கே ஐயனுடைய திருவாசகம் படிப்பது இடத்துல அதனுடைய பூஜைகளையும் கலந்து கொண்டார். நாங்களும் கலந்து கொண்டோம். எல்லோரும் கலந்து கொண்டாங்க. மக்கள் எல்லோரும் ரொம்ப சாரசாரையாக அலைகடலான வர ஆரம்பித்தாங்க. ஐயனுடைய ஜீவசமாதி ஜொலிக்க ஆரம்பித்தது. மக்கள் கூட்டம் பாருங்கள், அப்படியே எள்ளு போட்டால் எள்ளு விழுகாது. ஆனால் அண்ணன் பாருங்கள், தன்னுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்த அற்புதமான அந்த படையலை தன் கையால் அமர்ந்து எளிமையாக எடுத்து அங்கே ஐயனுக்கு படைத்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மக்கள் கூட்டம் சாரசாரையாக வந்தது. செல்வியும் அமர்ந்து கொண்டார், நாங்களும் அமர்ந்து கொண்டோம். பூஜை ஆரம்பித்தது.
சாமி பகவானை நாமத்தை நல்லா கவனமா கேட்டு மனமுருகி வேண்டிட்டு பாட பாட எல்லாருமே திரும்ப சேர்ந்து பாடுங்க. ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜே யோகி ராஜே ஸ்ரீ பரபிரம்ம समर्थ सद्गुरु ओम श्री सच्चिदानंद सद्गुरु भगवान ज्ञानवल्लल திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே. சரணம் சரணம் குருநாதா பழனி சுவாமியே சரணம் குருநாதா. கணக்கன்பதிவான் கற்பகமே கரிசல் காட்டு பேரொளியே காண கிடைக்க அற்புதமே சரணம் சரணம் குருநாதா
உந்தன் திருவடி பற்றி வாழ்ந்திடனும் சரணம் சரணம் குருநாதா பழனி சுவாமியே சரணம் குருநாதா ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவள்ளல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே வாழ்க வாழ்கவே திருவடிகளே சரணம் சரணம் சரணம். பௌர்ணமி அன்னைக்கு காலை 6 மணி, பகல் 12 மணி, அன்னைக்கு மாலை 6 மணி, அன்னைக்கு இரவு 12 மணி பௌர்ணமி சிறப்பு பூஜை. அவசியம் எல்லாரும் கலந்துக்குவோம். நம்மை சார்ந்தவங்களுக்கு தகவல் சொல்லிடுவோம். சாமி ஒரு விஷயத்தை நல்லா கவனமா தெரிஞ்சுக்கேன். சித்தர்கள்கிட்ட வந்தாச்சுன்னா மௌனமா இருந்து மனசுக்குள்ளதான் வேண்டணும். ஐயா தான் சொல்லுவார், வெளியே பேசுறீங்க உள்ளுக்குள்ள படிடா சாமி, நீ மனசு நினைச்சாலும் தெரியலாம்பா. தயவு செஞ்சு ஒருத்தருக்கு பேசுறதுக்கிட்டு மௌனமா மானசீகமா நேரடியா ஐயாட்ட மட்டும் பேசுங்க. நம்ம ஐயாவை கும்பிட்டு வெளியில போய் எல்லாத்துக்கிட்ட பேசிக்கலாம் சாமி. ஐயனுக்கான புனர்பூச பூஜை அருமையாக மிக அற்புதமாக நடைபெற்ற அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்து முடிச்சிங்க. எல்லா மக்களும் பக்தர்கள் அனைவரும் அலைகடலான திரண்டு வந்து அமர்ந்திருந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. விடாமல் மக்கள் தொடர்ந்து வர்ற ஒவ்வொரு பூஜைகளையும் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கிறாங்க. அதை முடிஞ்சு பார்த்தீங்களா, அன்னதானத்துக்கு போகணுன்னு போனால் உண்மையிலே சொல்கிறேன், எவ்வளவு கூட்டம்னு கட்டுக்கடங்காத கூட்டம். அவ்வளோ கூட்டத்துக்கு மக்களுக்கும் உணவு அளிக்கிறதுல நம்மளுடைய ஜீவசமாதி நிர்வாகம் செல்யூட் டு யூ. உங்களை நம்ம நிர்வாகத்துக்கு மனமார்ந்த பாலா சான்மிகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான சாப்பாடு, வடை பாயாசத்தோட அப்பளத்தோட 2-3 காய்கறிகளோட வாழை இலை போட்டு அருமையாக பரிமாறி அந்த காட்சிகள் தான் பாருங்கள். பொய் சொல்லவில்லை எப்பயுமே. அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை அங்கே நிகழ்த்தி கொண்டிருந்தார் அண்ணன் மோகன் அவர்கள். அந்த மோகன் சாமி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை. அற்புதமான உணவு சாமி, அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்களா, அந்த அற்புதமான உணவு அதையும் மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தார். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப அற்புதமாக ஐயனுடைய அந்த விரியன் மரம், ஐயன் சொன்ன அந்த அற்புதமான விரியன் மரத்தில் நானும் செல்வி எப்போ செல்வியும் மறக்காமல் சுற்றுறாங்க. இப்போ நீங்கள் வர்ற எல்லாருமே அந்த ஜீவசமாதியில் விரிய மரத்தை மறக்காமல் சுற்றுங்க. மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் உங்களோடு நான் அற்புதமாக சந்திப்பேன். உங்கள் தேனி பாலா செல்வி. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.